வெல்கம் டு ரங்கஸ் கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம ரங்கஸ் கிளாஸஸ்ல என்ன பார்க்கணும்னா 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸ் பொறுத்தவரை 100 மார்க்ஸ். இந்த 100 மார்க்ஸ்ல 20 மார்க்ஸ் வந்து இன்டர்னல், அது உங்களுக்கு டீச்சர்ஸே கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கிற 80 மார்க்ஸ் வந்து ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி. அதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹிஸ்டரி. ஹலோ, வெல்கம் டு ரங்கஸ் கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம ரங்கஸ் கிளாஸஸ்ல 9th சிபிஎஸ்சி ஹிஸ்டரி யூனிட் நம்பர் 1 பார்க்க போறோம். யூனிட் நம்பர் 1 என்னன்னா தி பிரெஞ்ச் ரெவல்யூஷன். அதோட டெஃபினிஷன் இருக்கு. என்னன்னா this unit explains the events and causes of the French Revolution. French Revolution, a period of radical social and political change in France that inspired democratic movements in worldwide. It discusses the social changes, the rise of new ideas, and impact of revolution on the France and the world. French Revolution பத்தி நீங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எஸ்டேட் சிஸ்டம். இந்த எஸ்டேட் சிஸ்டம் என்னன்னு சொல்லுங்கன்னா மொத்தம் 3 எஸ்டேட் இருக்கு. அதுல வந்து கிளர்ஜி, நொபிலிட்டி, காமனர்ஸ். இந்த கிளர்ஜி யாருன்னா இந்த மதம் சார்ந்த, அதாவது கிறிஸ்டியனிட்டி பீப்புள் இருப்பாங்களா, அவங்க வந்து ரொம்ப டாமினண்டா இருப்பாங்க. நொபிலிட்டி யாருன்னா பொலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க, அப்புறம் இந்த லேண்ட்லார்ட்ஸ் இருப்பாங்க, லேண்ட்லார்ட்ஸ், அப்புறம் அந்த பண்ணையார், நம்ம இதுல சொல்ல போனா பண்ணையார்கள், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்க. இந்த காமனர்ஸ் மூலியமா தான் வந்து இந்த பிரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்துச்சு. அந்த பிரெஞ்ச் ரெவல்யூஷன் இவங்களை வந்து சப்ரஸ் பண்ணி இவங்களுக்கு அடுத்து மேல இது பண்ண வராங்க தான் பிரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்துச்சு. அது மூலியமா தான் வந்து இந்த காமனர்ஸ் மூலியமா ஏற்படுத்தப்பட்டதான் வந்து இந்த நேஷனல் அசம்பிளி. அவங்களுக்கு கிடைச்சதுதான் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன். இதுதான் இந்த டாப் 5 கீவேர்ட்ஸா வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க வந்து ஒண்ணு இல்ல, இந்த 5 கீவேர்ட்ஸை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த யூனிட் வந்து ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நீங்க பார்த்த யூனிட்ஸ்ல ஏதாவது ஒரு யூனிட்ல உங்களுக்கு டவுட் தேவைப்படுது, அது கான்செப்ட் வந்து எனக்கு புரியல அப்படின்னு நீங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதுக்கு நீங்க வந்து டியூஷன் ஒரு மெத்தட் வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்ல சார், எனக்கு வந்து மொத்த யூனிட்டுமே வந்து நான் கவர் பண்ணணும், எனக்கு மொத்த யூனிட்டுமே வந்து கவர் பண்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்னா எங்க ரங்கஸ் கிளாஸஸ் ஆர்என்டி டீம், ஸ்பெஷல் டீச்சர்ஸ், ஆர்எஃப்சி பேஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இல்ல அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ், ஆர்எஃப்சி பேஸ் 2.0, ஆர்எஃப்சி பேஸ் ஸ்டாண்டர்ட் கிட்ஸ், இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட ஆர்என்டி டீம் வந்து கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே நீங்க வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.